எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நான் ஜனத்துல் பஹ்ரியா ஃப்ரம் ஹெவன்சி கவுன்சிலிங். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்னுடைய குழந்தைய நான் எப்படி பார்த்துக்கிறது? அவங்க என் சொல் பேச்சு எதுவுமே கேட்க மாட்றாங்க. அவங்களுக்கு என் சொல் பேச்சு கேட்குற மாதிரி நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? அப்போ உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம வாழ்ந்த லைஃப்பும் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க வாழ்கிற லைஃப்பும் ஒன்றாக இல்லை. நிறைய விஷயங்கள் ரொம்ப 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 வேகமாக மாறிக்கிட்டே வருது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது, என் குழந்த என் பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்குது, என் குழந்தைக்கு ஏன் என்னால் நான் சொல்கிற நல்லது கெட்டது எதுவுமே புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா, நம்ம முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறோம் குழந்தைக்கு? நம்ம குழந்தைக்கு என்ன விஷயங்களெல்லாம் எத்தி வைக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. அப்போது என் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் அது செய்யும். என் குழந்தைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கூலுக்கு போனால் போதும், டியூஷன் போனால் போதும் அப்படின்னு நம்ம வீட்டில் வைக்காமல் வேகமாக அறக்க பறக்க அனுப்புகிறோம். அதை தாண்டி அவங்க என்ன படிக்கணும், அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் டைம் என்ன, அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம், அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்குது, இதை பற்றிலாம் கேட்குறதுக்கு நமக்கு டைம் இருக்கா? ஏன்னா நான் சமைக்கணும், நான் எல்லா வேலையும் பார்க்கணும், நான் துணி துவைக்கணும், எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது. என் பிள்ளைய பார்க்குறது தான் என் வேலையா? அதுக்கு தான் நான் டியூஷன் அனுப்புகிறேன், ஸ்கூல் அனுப்புகிறேன், மதரசா அனுப்புகிறேன். அப்போ அங்கே என்ன சொல்லித்தராங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைக்கு தெரியும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? முதல்ல உங்கள் குழந்தைக்கு நல்ல விஷயங்களை பழக்கப்படுத்துறதுக்கு முன்னாடி குரானை கையில் கொடுத்துருங்க. இறைவன் உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் நாம் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு திருக்குரானை கொடுத்துருக்கான். அந்த திருக்குரானை ஓத வைக்கிறீங்க, அழகான முறையில் ஓதுறாங்க, மனனம் செய்கிறாங்க, எல்லாம் ஓகே. குரானில் என்ன இருக்குது, வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுதா? அப்போ இல்லைன்ல. இப்போ குரானை சொல்லி கொடுங்க. ரெண்டாவது, வாழ்க்கையுடைய வழிவர்த்தங்களை சொல்லி கொடுங்க. பொருளாதாரம் இன்னைக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது, பொருளாதாரத்துடைய வழிவர்த்தக நிலைகளை சொல்லி கொடுங்க. உங்கள் குழந்தைக்கான மீ டைம் அண்ட் உங்களுக்கான மீ டைம், உங்களுக்கான ஃபேமிலி டைமை நீங்கள் கொடுங்க. எல்லாமே மொபைல் மட்டும் கிடையாது, எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது. அதை தாண்டி இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. உறவுகளோட சேர்ந்து